ஹலோ மை டியர் லிசனர்ஸ். சந்திரமாகாளி பாகம் 9 கேட்கலாமா? என்ன அப்படியே தகசு போய் பார்க்குறீங்க? அவன் அவர்களை நோக்கி மெல்ல முன்னேற, மகேஷ் வாடி போலாம். மனோன்மணி அவனை உரைத்து கொண்டே வேறு திசையில் அவளை இழுத்து சென்றாள். போட்டி போ, என்னைய கட்ட மாட்டேன் நான் சொல்கிற, உனக்கு இருக்கு ஒரு நாள் பெரிய ஆப்பு. குளறிக்கொண்டே கீழே விழுந்தான் தங்கராசு. மகேஷ், நீ வீட்டுக்கு போ. ஏண்டி, ஏதோ முக்கியமான விஷயம் சொல்லணும்னு தானே என்னை வர சொன்னேன். இப்போ என்னடான்னா வீட்டுக்கு போங்கிற? எனக்கு அந்த தங்கராசை பார்த்ததுலேருந்து மனசு சரியில்லடி. முழு போதையில் வேற இருக்கான். நீ அவனை கட்ட மறுத்ததால உண்மையில ரொம்ப கோபமாக இருப்பியான். ஆற்றுக்கு போக வர இருக்கிற பாதை வேற ஆளரவம் இல்லாமல் இருக்குது. நம்மளை பின்தொடர்ந்து வந்தாலும் வருவியான். எதுக்குடி வீண் வம்பு? வா போகலாம். சரி, அவனுக்கு பயந்து என்னமோ சொல்கிறேன், நானும் கேட்குறேன். நான் நாளைக்கு காலையில் பஸ்ஸில் ஊருக்கு போகிறேன் மனோன்னு. நாளைக்கே வா. என்னாடி சொல்கிற? ஏண்டி, பொங்கல் லீவில் தானே சத்திய பிரமாணம், அப்போ வந்துடுறேன். தந்தையை பார்த்ததும் அப்படியே ஓடி வந்துட்டேன். இந்நேரம் அவங்க நிறைய கிளாஸுக நடத்தியிருப்பாங்கடி, நான் போய் பிக்கப் பண்ணணும்ல. கண்டிப்பாக வந்துரு மகேஷ், சாக்கு சொல்லிவிட்டு அங்கேயே இருந்துடாத. வரேன். இல்லை மகேஷ், உனக்கு நம்பிக்கை இல்லைன்னு வராமல் இருந்துட்டேன்னு வையேன், ஊர் பிரச்சனை சரியாகாது. அதான். ஐயோ சரியாத்தா, நான் தான் கட்டாயம் வந்துடுவேன்னு சொல்லிட்டேன்ல, கொஞ்சம் சும்மாதான் இரு. சரி வா. பள்ளிக்கூடம். கடைசி மணி அடிக்க பிள்ளைகளை அனுப்பிவிட்டு தானும் வெளியேறினான் ராஜசிம்மேஸ்வரன். வந்து ஒரு வாரம் ஆகிவிட்டிருந்தபடியால் அவனுக்கு ஊரும் வேலையும் கொஞ்சம் பழகிவிட்டிருந்தது. ஆனால் ஊரில் உள்ள யாரும் அவனிடம் அவ்வளவாக பேசி பழகுவதில்லை. காரணம் அவன் அறிந்ததே, ஜாதிதான். என்னதான் நினைத்து வருந்தினாலும் அதை மாற்ற முடியாது என்று அவனுக்கு தெரியும் என்பதால் அதை அவன் பெரிதாக எடுத்துக்கொள்வதும் இல்லை. பிரின்சிபல் கோபாலனிடம் சொல்லிக்கொண்டு புறப்பட்டான். பள்ளிக்கு அடுத்த தெருவில்தான் அவன் குடியிருக்கும் வீடு. சார், யாரோ அழைக்க திரும்பி பார்த்தான். வடிவாம்பாள் நின்றிருந்தாள். என்ன சார், எங்கள் ஊரை பிடிச்சிருக்கா? கேட்டுக்கொண்டே அருகில் வந்தாள். ஊரை பிடிச்சி நான் என்னங்க செய்ய போகிறேன்? நான் செய்கிற வேலை பிடிச்சிருக்கு, அவ்வளோதான். சொல்லிவிட்டு அவன் நடக்க ஆரம்பிக்க வேகமாக ஓடி வந்து சிறிது இடைவெளி விட்டு அவனுடன் இணைந்து நடந்தாள். ஆஹா, அப்படியா? தெளிவாத்தேன் பேசுறீங்க. என்ன இருந்தாலும் படித்த ஆள் இல்லையா? பேச்சில் அம்பிட்டு தெளிவு. என்ன, நான் பேசிக்கிட்டே வரேன், நீங்கள் ரொம்ப அமைதியாக வரீங்க. இல்லைங்க, இதுவரை எந்த புள்ள கூடயும் நான் பேசினதில்லை. அதுதான் ஒரு மாதிரி கூச்சமாக இருக்குது. ஓ, அதுதானா? வேற எந்த காரணமும் இல்லையா? இல்லையே. ஏன்? சும்மா தான் கேட்டேன். சரி, எங்கள் ஊர் பிள்ளைகள்லாம் எப்படி? சொல்லி கொடுக்கறத நல்லா புரிஞ்சுக்கிறதுகளா? கணக்கு தான் கொஞ்சம் சிரமமாக இருக்குது அவங்களுக்கு. போக போக பழகிடும். நீங்கள் கணக்கு வாத்தியாரா? ஆமாம், கணக்கு தான் படித்தேன். ஆனால் கூடவே இங்கே சயின்ஸும் எடுக்கிறேன், தமிழும் எடுக்கிறேன், எல்லா பாடமும் எடுக்கிறேன். அவன் சொல்ல கலகலவென சிரித்தாள் வெடிவாம்பாள். என்ன சிரிக்கிறீங்க? இது சிரிக்க வேண்டிய விஷயம் இல்லை, சிந்திக்க வேண்டிய விஷயம். இன்னும் நிறைய டீச்சருங்க இந்த ஊருக்கு வரணும். அப்போ தான் பிள்ளைங்க எதிர்காலம் நல்ல முறையில் இருக்கும். அடுத்த மாதம் கல்வித்துறை அமைச்சர் நம்ம தேனி மாவட்டத்துக்கு வர்றாரு. அப்போது கோபாலன் சாரை கூட்டிக்கிட்டு போய் அவர்கிட்ட இந்த ஸ்கூலோட நிலைமையை பற்றி சொல்லணும். அடடா, பரவாயில்லையே, நிறைய விவரங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கீங்க. அதான் டிவியில் செய்தி சேனலில் போடுறானே. அவ்வளோ பெரிய வீட்டில் இருக்கீங்க, அங்கே டிவி இல்லையா? எங்கள் வீட்டில் டிவி இருக்குங்க, ஆனால் நான் செய்திகள் பார்க்க மாட்டேன். சினிமா, ஒளியும் ஒளியும் இந்த மாதிரி தான் பார்ப்பேன். சரிதான். லேசாக புன்னகை செய்தான் ராஜா. என்ன சிரிக்கிறீங்க? ஒன்றும் இல்லைங்க. ஆமாம், என் கூடவே வந்துக்கிட்டு இருக்கீங்களே, உங்கள் வீட்டுக்கு போகலையா? ஏன், விருந்தாடி வந்திருக்கேன்னு உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் ஒரு டீ தண்ணி வச்சு தர மாட்டீங்களா? அவனை குறுகுருவென பார்த்து கொண்டே கேட்டாள் வெடிவாம்பாள். என்ன வாத்தியாரே, வீட்டுக்கு கூப்பிட மாட்டீங்களா? இங்கே பாருங்க, இந்த ஊரில் உங்கள் அப்பா ரொம்ப பெரிய ஆள், அதுக்கேற்ற மாதிரி அவரும் ரொம்ப மிடுக்காதான் இருக்கார். ஆனால் நீங்கள் முற்றிலும் புதுசான என்கிட்ட ரொம்ப நாள் பழகின ஒரு ஆள் மாதிரி நடந்துக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. பேசிக்கொண்டே வந்ததில் அவன் தங்கியிருக்கும் வீடு வந்துவிட பேண்ட் பாக்கெட்டுக்குள் கையை விட்டு அந்த சாவியை எடுத்தான். திறந்து கொண்டே அவளை திரும்பி பார்த்தான். வாங்க, உள்ளே வாங்க. என்ன, இப்போ நீங்கள் ஏன் அமைதி ஆயிட்டீங்க? நீங்கள் சொன்னது சரிதான். நீங்கள் ஆச்சரியப்படுறதுலேயும் தப்பேதும் இல்லை. என்னமோ தெரியல, என்னால் உங்களை ஒரு வேத்து மனுஷனாக பார்க்க முடியலை. இதுவரை நானும் இந்த மாதிரி யார்கிட்டையும் பேசினதில்லை. நீங்கள் தான் முதல், நீங்கள் தான் கடைசியாகவும் இருக்கணும். கடைசி வாக்கியத்தை மட்டும் வாய்க்குள்ளேயே முணுமுணுத்தாள். என்ன சொன்னீங்க? ஒன்றும் சொல்லலையே. கடைசியாக ஏதோ ஒன்று சொன்னீங்க, அது எனக்கு கேட்கல. சரி போகட்டும். உங்கள் வீட்டில் எத்தனை பேர்? அவங்கள பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். நான், அம்மா, 2 தங்கச்சிங்க, அவ்வளோதான். 4 பேர் தான். உங்கள் பொண்டாட்டியை சேர்த்தா 5 இல்லையா? அவங்கள விட்டுட்டீங்க? ஐயய்ய, எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலைங்க. மூத்த தங்கச்சிக்கு முடிச்சுட்டு தான் நான் கல்யாணம் கட்டணும்னு முடிவு பண்ணியிருக்கேன். அப்போ அதுவரை நான் காத்து கிடக்கணுமாக்கும். இந்த முறை அவள் பேசியது கச்சிதமாக காதில் கேட்டுவிட அதிர்ந்து விட்டான் ராஜா. என்ன என்ன சொன்னீங்க?
அதான் நல்லா கேட்டுருச்சுல்ல, திருப்பி எதுக்கு கேட்குறீங்க? அவனது வலது கையில் செல்லமாக கிள்ளிவிட்டு விரைந்து ஓடினாள் வடிவாம்பாள். இவள் என்ன சொல்லிவிட்டு போகிறாள்? பாடம் சொல்லிக் கொடுக்க வந்த ஊருக்கு இந்த இது என்ன சோதனை? உறைந்து போய் நின்றிருந்தவனை கலைத்தது ஒரு குரல். தம்பி திரும்பினான். கோயில் அறங்காவலர் குணசீலன் என்றிருந்தார். வணக்கம் தம்பி, என் பேர் குணசீலன். இந்த ஊரில் மாகாளி கோயில் இருக்குல்ல, அந்த கோயில் நிர்வாகத்தை நான் தான் பார்த்துக்கிறேன். நீங்கள் தானே புதுசாக வந்த டீச்சர்? வணக்கம் சார். ஆமாம் சார். நல்லது தம்பி, ரொம்ப நாளாக நாங்கள் டீச்சரை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். எப்போ வந்தீங்க? இன்னையோட சரியாக 1 வாரம் ஆகுது சார். வந்த 1 வாரத்திலே தம்பிக்கு பெரிய பெரிய இடத்துலலாம் பழக்கம் ஏற்பட்டுருச்சு போல. அவர் ஒரு மாதிரி சிரிக்க சங்கடமாய் உணர்ந்தான் ராஜா. ஐயோ அதெல்லாம் இல்லைங்க, அந்த புள்ள அவங்களாக தான் வந்தாங்க, பேசினாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் எந்த தப்பும் பண்ணலை. அவனை நெருங்கி வந்த குணசீலன் அவர் தோளில் கை வைத்தார். நான் உன்னை தப்பு செஞ்சேன்னு சொல்லவே இல்லையேப்பா. அந்த பொண்ணாக தான் உன்கிட்ட வந்து பேசிச்சு. நான் எல்லாத்தையுமே கவனிச்சுட்டு தான் இப்போ உன்கிட்ட பேசுகிறேன். இந்த ஊரில் எல்லாருமே ஒரு மாறிதேன்னா இருப்பாங்க. வடிவு நாட்டாம மக, ஊரில் பாதி பேர் அவரோட கைக்கூலிகதன். அந்த பிள்ளை அதுவாக வந்து உன்கிட்ட பேசுகிறத கண்ணால் பார்த்தாலுமே அவங்க உன்னையத்தேன் வெட்ட வருவாங்க. மோசமான சாதி வெறி பிடிச்ச ஊரியா இது. பத்திரமா இருந்துக்க. என் மகன் வயசில் இருக்க, அதான் சொல்கிறேன். என்னை வித்தியாசமாக நினைக்காத. சரிங்க, என் மேலே அக்கறை எடுத்துக்கிட்டு தன்மையாக பேசுகிறீங்க. ரொம்ப நன்றி. உங்கள் அறிவுரையை மூளைக்குள்ளே பத்திரப்படுத்திக்கிட்டேன். இனி அதன்படி நடப்பேன். சந்தோஷம் தம்பி, உள்ளே வாங்க. இல்லையா, ஒரு வேலை இருக்குது, இன்னொரு நாள் கட்டாயம் வரேன். கேட்க மறந்துட்டேன், சாப்பாடு எப்படி? இப்போதைக்கு நானே சமைச்சிக்கிருவேன். நாளைக்கு அம்மா இங்கே வந்துடுவாங்க. நாளைக்கு போகி பண்டிகை, நல்ல நாளில் தான் வராங்க. வரட்டும் வரட்டும். சரி தம்பி, வாரேன். அவர் விடை பெற்றுக்கொள்ள குழப்ப முகத்தோடு வீட்டுக்குள் நுழைந்து கதவை சாத்தினான் ராஜா. பஸ் ஸ்டாப். குறுக்கும் நெடுக்குமாக நடந்து கொண்டிருந்தாள் மனோன்மணி. என்ன, அவளை இன்னும் காணோமே? யோசித்து கொண்டிருக்கும் போதே ஒரு டவுன் பஸ் வேகமாக வந்து நிற்க பெரிய கூட்டத்திற்கு நடுவே நசுங்கிக் கொண்டே இறங்கினாள் மகேஸ்வரி. ஓட்டமாக ஓடி அவள் அருகில் சென்றவள் அவள் தோளில் இருந்த பையை உருவி எடுத்துக்கொண்டாள். வா வா, என்ன புள்ள, இத்தனை கூட்டத்திலேயா வந்த? உங்கள் சித்தப்பாக்கு தெரிஞ்சா நான் தான் வண்டி அனுப்புகிறேன்னு சொன்னேன்லன்னு வானத்துக்கும் பூமிக்கும் குதிப்பாரு. பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம், முதல்ல உன் கையை நீட்டு. தன் டிராவல் பேக்கின் சைடில் இருந்த ஜிப்பை திறந்து அதிலிருந்து ஒரு பிரேஸ்லெட்டை எடுத்து மனோன்மணி நீட்டி இருந்த வலது கையில் மாட்டினாள். நல்லா இருக்கா? நானும் இதே மாதிரி போட்டிருக்கேன் பாரு. ரொம்ப ஜோராக இருக்கு புள்ள. அதே நேரம் வானில் பறந்து கொண்டிருந்த ஒரு சுக்ல பச்சி கீழ் நோக்கி பறந்து அவர்கள் இருவரையும் நோக்கி பாய்ந்து வந்தது. திடுக்கென பயந்த மகேஸ்வரி சூ சூ என விரட்ட அது பறந்தோடியது. அதே நேரம் பஸ் ஸ்டாப்பில் நின்று இந்த சம்பவத்தை பார்த்து கொண்டிருந்த மாந்திரிகம் கற்ற கிழவி ஒருத்தி கலக்கமடைந்தாள். சுக்லப்பச்சை யாரையாவது கொத்துற மாதிரி வந்தால் அவங்களுக்கு மரணம் நிச்சயம். அவளது குரு சொன்னது நினைவு வந்தது. பாவம், 2க்கும் வாழ வேண்டிய வயசு. விதி யாரை விட்டது? மனதுக்குள் குமைந்தாள். வருவாள்.